குட் ஈவினிங் எவ்ரிஒன். லாஸ்ட் லெசனில் ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு எப்படி மோஷன் பிளர் அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த லெசனில் ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு எப்படி கிளாசிக் மோஷன் கைடு அப்ளை பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் அனிமேட் 2021 ஓப்பன் பண்ணிக்கிறேன். நியூ டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணணும். கோ டு ஃபைல், நியூ. இதில் சம் ப்ரீசெட்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. நான் இதில் கேரக்டர் அனிமேஷன் சூஸ் பண்ணிவிட்டு ஹைஸ்டி சைஸ் சூஸ் பண்ணுறேன். ஒன்ஸ் நீங்கள் ஹைஸ்டி கிளிக் பண்ண உடனே அதோடைய வித்தும் ஹைட்டும் நமக்கு ரைட் சைடில் செட் ஆயிரும். ஃப்ரேம் ரேட், பிளாட்ஃபார்ம் டைப் பற்றி தெரியாதவங்க என்னுடைய ப்ரீவியஸ் லெசன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தென் கிரியேட். நமக்கு நியூ டாக்குமெண்ட் க்ரியேட் ஆகிருக்கு. இதோடைய நேம் தான் ஸ்டேஜ்னு சொல்கிறோம். இந்த ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணுறதுக்கு Ctrl+Ctrl-. அது தெரியல அப்படின்னா கீபோர்டில் கண்ட்ரோல் கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு மவுஸ் ஸ்க்ரோல் அப் ஸ்க்ரோல் டவுன் பண்ணுறது மூலமாக ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணிக்க முடியும். லாஸ்ட் லெசனில் ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு எப்படி மோஷன் பிளர் அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த லெசனில் ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு எப்படி கிளாசிக் மோஷன் கைடு அப்ளை பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு லேயர் 1 செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணணும். ஓவல் டூல் ஓ. ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா பர்ஃபெக்டான சர்க்கிள் க்ரியேட் ஆகும். இதில் ஸ்ட்ரோக் கலர் வேண்டாம் அப்படின்னா ஸ்ட்ரோக்கை டபுள் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு டிலீட் பண்ணிக்கலாம். தென் லேயரோட நேமை சேஞ்ச் பண்ணணும். லேயர் 1 டபுள் கிளிக் பண்ணிவிட்டு நான் சர்க்கிள்னு கொடுத்துக்கிறேன். தென் ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் கிளாசிக் டியூன். ஒரு வார்னிங் மெசேஜ் காட்டுது. இதை பற்றி நம்ம ப்ரீவியஸ் லெசன்லேயே பார்த்துருக்குறோம். இது தெரியலை அப்படின்னா ப்ரீவியஸ் லெசன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தென் ஓகே. தென் 30 ஃப்ரேமில் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஜெக்டை அப்படியே நம்ம ரைட் சைடுக்கு மூவ் பண்ணிக்கலாம். இதை இப்போ ப்ளே பண்ணி பார்க்கணும் அப்படின்னா டைம் இண்டிகேட்டரை மூவ் பண்ணி பார்க்குறது மூலமாக நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். தென் ஃபஸ்ட்டு லேயரில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஆட் கிளாசிக் மோஷன் கைடு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டாட்டட் லைன் நமக்கு தெரியுதா? இதோடைய மீனிங் என்ன அப்படின்னா கைடு வந்து அப்ளை ஆகிருக்குதுன்னு அர்த்தம். டைம் இண்டிகேட்டரை நான் ஃபஸ்ட்டு ஃப்ரேமுக்கு மூவ் பண்ணுறேன். இதில் பென் டூலை வச்சு ஒரு பாத் ட்ரா பண்ணணும். பென் டூல் ஷார்ட்கட் கீ P. ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கோங்க. தென் கிளிக் அண்ட் ட்ராக். அகெயின் கிளிக் அண்ட் ட்ராக். உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து க்ரியேட் பண்ணிக்க முடியும். தென் 30 ஃப்ரேமில் கிளிக் பண்ணிவிட்டு செலெக்ஷன் டூல் மூலமாக இந்த சர்க்கிளை அப்படியே லாஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு நீங்கள் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். மேக்னெட் போல் அந்த பாயிண்டில் அட்டாச் ஆயிரும். தென் இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய சர்க்கிள் அந்த பாத் வழியாக மூவ் ஆகும். SWF பிளேயரில் ப்ளே பண்ணி பார்க்கணும் அப்படின்னா Ctrl Enter. SWF பிளேயரில் ப்ளே பண்ணி பார்க்கும்போது நான் வரைஞ்ச பாத் அதில் வியூ ஆகாது. தென் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். செலெக்ஷன் டூல் V. தென் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி இந்த பாத்துக்கு மேலே கொண்டு போங்க. தென் கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணுறது மூலமாக இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் லைனாக கொண்டு வந்துக்க முடியும். எந்தெந்த இடத்துல உங்களுக்கு இந்த பாத்தை ஸ்ட்ரைட் லைனாக மாற்றணுமோ நீங்கள் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணால் போதும். இந்த கவ் லைனாக கொண்டு வரணும் அப்படின்னா இந்த எட்ஜில் போய்ட்டு நீங்கள் கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணுறது மூலமாக கவ் லைனாக கொண்டு வந்துக்கலாம். இப்படி தான் நீங்கள் ஒரு பாத்தை மேனிப்புலேட் பண்ண முடியும். ஸோ இதை ப்ளே பண்ணி பார்க்கணும் அப்படின்னா Ctrl Enter. நான் வரைஞ்ச பாத்துக்கு மேலே என்னுடைய சர்க்கிள் மூவ் ஆகுது. இப்போ எனக்கு இந்த கைடு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நார்மலாக டிலீட் பண்ணுறது போல் டிலீட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கும்போது என்னுடைய பால் லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடுக்கு நார்மலாக கிளாசிக் டியூன் மூலமாக மூவ் ஆகுது. இன்றைக்கி உள்ள லெசனில் ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு எப்படி கிளாசிக் மோஷன் கைடு அப்ளை பண்ணுறது, அதை எப்படி ப்ராப்பராக அனிமேட் பண்ண வைக்கிறது தான் பார்த்தோம். என்னுடைய லெசன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அனிமேஷன் ரிலேட்டடாக எந்த டவுட் இருந்தாலும் மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.